வெங்காயம் எல்லாத்தையும் நான் இதில் போட்டுக்கிறேன். தக்காளி போட்ட உப்பு போட்டு கிளறி விட்டுறலாம். இந்த பாருங்க போட்ட உருளைக்கிழங்கையும் போட்டுறேன். உருளைக்கிழங்கு போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பாருங்கள், காலையில் எத்தனை மணி ஆச்சு? கிட்டத்தட்ட 11:30 மணி ஆகிப்போச்சு. இனி நாங்கள் யாருமே நாஸ்தா பண்ணல, இனிமேல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன் இன்னும் நாஸ்தா பண்ணலன்னாக்கா, காலேருந்து கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கு நீ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற பாருங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டப்பாலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். டைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அவன் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னும் கீழே நீ கை வைக்கல, ஃபேன் ஓடு கீழே நீ கை வைக்கல. அதை கீழெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி விடணும். ரொட்டி தான் சுடணும். நான் வந்து வெந்தயக்கீரை ரொட்டி தான் பண்ண போகிறேன். அதை வந்து நான் எப்படி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். தெரியுதா? இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெந்தயக்கீரை ரொட்டி இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நான் வெந்தயக்கீரை பொரியல் பண்ணி அதில் வெங்காயம் சின்ன சின்ன பொடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் கடாயிலே தான் வச்சு செய்ய போகிறேன். தனித்தனியெல்லாம் நான் செய்ய முடியாது. மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருக்கேன். காமிக்கிறேன். மாவு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதைத்தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, இந்த மாவு எடுத்துக்கிட்டேன். ரொட்டி உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிறேன். சின்னதாக தான் உருட்டுவேன், கொஞ்சம் பெருசாக எடுத்துக்காது. என் பிள்ளைங்க இந்த ரொட்டி பைத்தியங்க. ரொட்டி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நான் நல்லா தேய்ச்சிக்கிறேன். வயிற்று கூட ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடுவோம். வெந்தயக்கீரை கசப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா உருளைக்கிழங்கோட நம்ம சேர்ந்து இது பண்ணிடுறோம்ல, அதனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இவங்க நிறைய பேர் எல்லாருமே இப்படி தான் பராட்டான்னு சொல்லுவாங்க. இதை தான் சாப்பிடுவாங்க. வெந்தயக்கீரை உடம்புக்கு நல்லது. பிடிக்காதவங்க கூட சாப்பிட்லாம். சாதாரண பொரியல் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு வந்து கசப்பாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் ஊட்டிடுறேன். இந்த பாருங்கள், இப்போதெல்லாம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ண இந்த மாவு உருட்டுற சக்கரில் எல்லாமே அழுக்காக போகுது. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கசப்பு தன்மையே கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா இது எண்ணெய் ஊற்றி பரோட்டா மாதிரி சுட்டுறோம்ல, அதனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்க, பூரா எடுத்துக்கிட்டேன். இது நம்ம தவாவில் போட்டு காமிக்கிறேன். தவா சூடாயிடுச்சு. இதில் போ, இது கொஞ்சம் வேகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போட்டேன். இங்கே பாருங்கள், திருப்பி போட்டேன். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதையும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ரொட்டி ரெடி ஆயிடும். போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரொட்டி ஈஸியாக வெந்துடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் இந்த பக்கம்லாம் பச்சையாக இருக்குது. இதையும் நான் மறுபடியும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன்னாக்கா ரொட்டி ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். அடுத்த ரொட்டி உருட்டி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் ஐயோ டேப் போச்சு. எல்லாம் ரொட்டி பைத்திங்க எங்கள் வீட்டில் எல்லோரும். அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் தினமும் ரொட்டி பண்ணி கொடுத்தா கூட சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு தான் முடிய மாட்டேங்குது ரொட்டின்னு உருட்டுறதுக்கு. கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 பேர்த்துக்கு கூட சோறாக்கிடல மாட்டேங்குது. இந்த ரொட்டி செய்கிறது பிடிக்காத வேலை எனக்கு நிஜமாலுமே. இங்கே பாருங்க, பண்ணிட்டேன். இதையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ரொட்டி ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாப்பாவுக்கு முதல்ல போட்டு கொடுங்க, பசிக்குதுண்ணா. நான் வெந்தயக்கீரை பரோட்டா தான் பண்ண போகிறேன். வெந்தயக்கீரை பரோட்டாக்கு இங்கே பாருங்கள், வெந்தயக்கீரை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உருளைக்கிழங்கு நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் எதுவுமே நான் ஊற்றலை. கழுவி வடகட்டி மறுபடியும் எடுத்து இந்த சட்டியிலே போட்டு வச்சுருக்கிறேன். இது சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ என்னென்ன பண்ணுறேன்னாக்கா, இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, அதனால் காரத்தை கம்மியாகவே போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சுருக்கு வேணுனாக்கா சுருக்குன்னு போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா கூட ரொட்டி உட்டும் போது போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கிறேன். பாருங்கள், உப்பு சேர்த்திக்கிட்டேன். இது கூட தனியாக சேர்த்திக்கிறேன். கொத்தமல்லி இலை, வேறு ஒன்றும் இல்லை, கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். பாஸ் இது கொஞ்ச நேரத்தில் மூடி வச்சோம்னாக்கா சுப்பு
கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னாக்கா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ரொட்டி மாவு பிசைஞ்சு எப்படி நான் அன்றைக்கி முள்ளங்கி ரொட்டி சுட்டோம்னா அதே மாதிரி தான் செய்ய போகிறேன். இது வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். ஏன் நான் எண்ணெய் போடல அப்படின்னாக்கா, எண்ணெய் போட்டாக்கா நான் ரொட்டி சுடுவேன், ரொட்டிலே எண்ணெய் ஊற்றி தான் நம்ம சுடுவோம். அதனால தான் நான் இதில் எண்ணெய் சேர்த்திக்கல. நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன். ஆனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இதில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு தாளித்து நம்ம தாளித்து காய்ங்க பொரியல் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணுவாங்க பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். இது வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொட்டி எப்படி சுடுறதுன்னு சொல்லிட்டு. ஆயிடுச்சு, எனக்கு ரொட்டி எடுத்துக்கிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயிடுச்சு ரொட்டி சுட்டதுக்கப்புறம் என் கிச்சன் பாருங்கள். இப்போ தான் நான் க்ளீன் பண்ணேன். மறுபடியும் எல்லாம் பரப்பிக்கிச்சு. மாவு இருக்குது, சாஸ் எடுத்துக்கிட்டாளுங்க. எனக்கும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றி எடுத்துக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். இங்கே சாப்பிடுத்தா மறுவேலை. அவள் பாரு என்னமோ தண்ணி. இங்கே பாருங்கள், மணி கிட்டத்தட்ட 12 மணி ஆக போகுது. இப்போ தான் நான் 2 ரொட்டி எடுத்துகிட்டு சாஸ் எடுத்து காமிச்சிட்டவங்கள உங்களுக்கு. இப்போ தான் உட்காந்துருக்கேன். சாப்பிட்லாம். பசி தாங்க முடியல நிஜமாலுமே. சூடாக இருக்கும். ஆனால் நீ கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சட்னி தயிர் போட்டு பண்ணுவாங்க. நான் தயிரெல்லாம் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி சட்னி, இது கொத்தமல்லியும் பூண்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சம் ஒரு சின்ன தக்காளி போட்டு மிக்சியில் அடித்து அதோட இதை சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. வெறும் ரொட்டியோட கூட சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ராஜஸ்தான்காரங்க பிளேட்டில் வச்சு சாப்பிட மாட்டாங்க, கையில் வச்சுக்குவாங்க. அதில் சட்னி வச்சுக்குவாங்க, அப்படியே சாப்பிட்ருவாங்க. 2 ரொட்டி ஊனு சட்னியோட சாப்பிட்ருவாங்க. அதில் கொஞ்சோண்டு வெல்லம் கூட சேர்த்துவாங்க அந்த சட்னியில். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ராஜஸ்தான் சிஸ்டர் நீங்கள் இருக்கீங்களா? பற்றிச்சு அங்கே இப்படி தானே சாப்பிடுவாங்க. நிஜமாக அடுப்பில் ரொட்டி சுட்டு செய்வாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுக்கு விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த ரோட்டு கடையில் வெளியே ராஜஸ்தான் அந்த லேடி அடுப்பில் உட்காந்து சுட்டுட்டு இருந்தாங்க. சுட கோபி பொரியல், காலிஃப்ளவர் பொரியலும் அந்த ரொட்டி சூடாக எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாக காரம், அவங்க காரம் நிறைய சாப்பிடுவாங்க. காரமாக இருந்துச்சு பொரியல். அதோடு சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி சமையல் இதுதான். காலைல டிஃபன். கிச்சனெலாம் சுத்தம் சூடு. நிஜமாக சூடாக வாயில் வச்சிட்டேன். கிச்சனெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு மத்தியானம் அவர் என்ன கொண்டு வரான்னு தெரில. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் செய்கிறேங்கிறத பார்க்கலாம். மத்தியானத்துக்கு என்ன, சாயங்காலத்துக்கு சமையல் என்னன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொட்டி இதுதான். சரி, சாப்பிட்டு அப்புறமா உங்களுக்கு எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அண்ணாவோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் சிக்கன் கேட்டிருக்காங்க. சிக்கன் சுக்கா தான் பண்ண போகிறேன். கம்சகம் 3 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இவங்க பார்ட்டியெல்லாம் சண்டே தான் நடக்குமா என்னன்னு தெரியல. நிஜமாலுமே சண்டே எனக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது. சண்டேவாக தான் எனக்கு வேலை ஜாஸ்தி வைப்பாங்க. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட 3 கிலோ கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டு வரேன். நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும். 6 மணிக்கெல்லாம் ரெடியாக இருக்கும்னு சொல்லிக்கிறாரு. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, லவங்கெல்லாம் போட்டுக்கிறேன். பிரியாணி இலைகளும் போட்டுக்கிறேன். இது பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாத்தையும் நான் இதில் போட்டுக்கிறேன். லேசாக வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் பாருங்கள், லேசாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வணக்கிக்கலாம். சண்டே எனக்கு நிறைய வேலைகள் இருக்கும். என்னால் நிஜமாலுமே டயர்ட் ஆயிடுவேன். அவ்வளோ வேலை எனக்கு. தண்ணி எடுக்கணும். அவருக்கு தெரிஞ்சிருந்து ஏன்டா நான் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறாருன்னு நிஜமாலுமே எனக்கு புரியல. ரொம்ப டயர்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. காலையிலேருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குது. இதில் இந்த சிக்கன் வேறு பண்ணி நைட்டு காய் தனியாக, ரசம் தனியாக, சாப்பாடு தனியாக. எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏன்டா வருதுன்னு இருக்குது. நிஜமாலுமே முடியல. மேலெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணேன். டப்பாங்களால் பார்க்க செட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படி பண்ணியும் மறுபடியும் கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். நீங்களே இங்கே பாருங்கள், எவ்வளோ மறுபடியும் பாத்திரம் சேர்ந்துக்குச்சு. நான் ஒன்று விடாமல் எல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறேன். மறுபடியும் பார்க்க வச்சுருந்தேன். அவங்க அப்பா மாதுளம்பழத்தை இங்கே வச்சு சாப்பிட்டு பூரா அப்படியே சிந்தி வச்சு போயிட்டேன். இதெல்லாம் போய் தொடச்சி எடுத்தேன். நிஜமாலுமே நான் அந்தளவுக்கு சித்திராதை பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து. இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஏன் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க தெரியல. ஞாயிற்றுக்கிழமைக்கே தான் நான்வெஜ் சாப்பிடணும், ஞாயிற்றுக்கிழமைக்கே தான் பார்ட்டி பண்ணணும் இவங்களுக்கு. ஐயோ ராமா, முடியலடா சாமி. எங்கேயா ஓடி போயெல்லாம் இருக்குது நிஜமாலுமே. இங்கே பாருங்க, வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுறேன். தக்காளி போட்டேன். இதே நேசாக வணக்கி விட்டுறேன். பாருங்கள், அவசரத்தில்
அரை தக்காளி அப்படியே கட் பண்ணாமே போட்டு வச்சுருக்கேன். இதையும் கட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், வணங்கிடுச்சு. இப்போ என்னன்னாக்கா நம்ம தனியா பவுடர் சேர்த்திக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொட்டிக்கிறேன். எப்படியும் ஜாஸ்தியாக தேவைப்படும். இங்கே பாருங்கள், மிளகாத்தூள், காரம் கொஞ்சம் சுருக்குன்னு தான் சாப்பிடுவாங்க எல்லோரும். மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்துக்கிறாரு. இது போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்கலாம். சிக்கன் பாருங்கள், ஐயோ சாமி வெயிட்டாக இருக்குதா. 3 கிலோ சிக்கன் பூரம் போட்டு உப்பு போட்டு கிளறி விட்டுறலாம். இந்த பாருங்க, நான் கழுவிட்டேன், முடியல. ஐயோ அப்பா. உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க டார்ச்சல் பண்ணுறாங்களா என்ன? நிஜமாலுமே என்னாலெல்லாம் முடியலப்பா. வாரம் இவங்களுக்கு செய்ய முடியல. அது மற்ற நாளில் சொன்னால் கூட நான் செஞ்சுருவேன். இந்த சண்டே சொல்கிறாங்களா, சண்டே அன்னைக்கு எனக்கு செய்யவே முடியல. பாருங்கள், ரம்பிடுச்சு. போட்டேன். இருங்க, உப்பு போடலாம். உப்பு எங்கே 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 உப்பு தான் இங்கே. அப்பா போட்டுக்கலாம். ஒரு அச்சார்மெண்ட்டு போடலாம். 3 ஸ்பூன் போடுறேன். இதே இப்படி கம்மியாக தான் இருக்கும். போட்டேன். இந்த சிக்கன் மசாலா கட் பண்ணி போட்டுறேன். இது கட் பண்ணி போடுறேன். பாருங்க, சிக்கன் மசாலா போட்டுறேன். பூராத்தையும் போட்டுறேன். பூராத்தையும் போட்டேன். இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டுறேன். உருளைக்கிழங்கு போட்டு இது நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். சிக்கன் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஆயிட்டு கலக்கிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். சுக்காவாக தான் கேட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. இது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி இலை போட்டோம்னா சூப்பராக நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிரும். கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும். வாங்க, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை போட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஆனால் டைம் ஆயிடுச்சு. ரொம்ப யாருக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு. அதனால் நான் போட்டு வச்சிட்றேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு. அப்புறம் ரெடி ஆயிடுச்சுன்னா அண்ணா வந்தாருன்னா கொடுத்து வச்சு அனுப்பிடுவேன். அவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். ஓகே, இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். சஞ்சனா, உன் வீடியோ சூப்பராக இருக்குடா. இதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இரு. ஆனால் நீ சின்ன பொண்ணாக இருக்கனால உன்னோட வீடியோஸ் மெதுவாக தான் கொண்டு போவாங்க. ஆனால் லாங் வீடியோ போடு. லாங் வீடியோவில் உன்னோட சேனலில் வந்து நான் கமெண்ட் பண்ண முடியல. கமெண்ட் பாக்ஸ் ஆன் ஆக மாட்டேங்குது. அதனால் ஷார்ட்ஸில் நான் 2-3 வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணியிருந்தேன். உன் வீடியோ எல்லாமே சூப்பராக இருக்குடா. உன்னோட ஹவுஸ் எந்த ஏரியான்னு நீ கமெண்ட் பண்ணு. இன்றைக்கி வந்து நீ பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஏரியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணு. நான் உனக்கு வந்து கண்டிப்பாக உன்னை நான் ஒரு நாளைக்கு மீட் பண்ணுறேன். என்னோடய பொண்ணு மாதிரியே இருக்கிற நீ. குட்டி பாப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 10 வயசு 11 வயசு தான் இருக்கும். சின்ன வயசுலேயே வந்து யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக நீயும் ஒரு நாளைக்கு யூடியூபர் ஆவ. அப்புறம் என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான். ஓகே, பாய். நம்ம புது சப்ஸ்கிரைபரும் சரி, பழைய சப்ஸ்கிரைபரும் சரி, எல்லாத்துக்குமே ஹாய் பாய். ஓகே, பாய் பாய்.